இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நாம் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நானும் தேவனும் என்று தேவனோடு நாம் ஒப்புரவாகி சரியான ஐக்கியத்திற்குள் வரும்போது நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். அதற்கு முன்பு நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த போதிலும் பாவம் என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தோம். பாவத்திற்கு தண்டனை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்திற்கு நம்மேல் வரவேண்டிய தண்டனையை பாவமில்லாத இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் நாம் பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலையாகிறோம். இயேசுவின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்கள் ஆகிறோம். சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்ததை எளிதாக புரிந்து கொள்ள இந்த சம்பவத்தின் மூலம் பார்ப்போம். பாரிஸ் ரீட்ஹெட் என்ற சுவிசேஷகர் மத்திய ஐரோப்பாவிலுள்ள 2 மொரோவியன் கிறிஸ்தவ வாலிபர்களை குறித்து தன்னுடைய பிரசங்கத்தில் இவ்வாறு கூறினார். ஆண்டவர் இல்லை என்று சொன்ன ஒரு நாத்திக ஆங்கிலேய மனிதர் ஒரு அழகான தீவுக்கு அதிபதியாக இருந்தார். அங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட அடிமைகள் அவருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தீவில் இயேசுவின் அன்பை பற்றி இந்த அடிமைகளுக்கு கூற ஒரு ஆள் கூட கிடையாது. வேறு யாரும் அங்கு செல்லவும் முடியாது. ஆகவே இதை அறிந்த இந்த 2 மொரோவியன் மனிதர்களும் தங்களை அந்த ஆங்கிலேய மனிதனுக்கு அடிமைகளாக விற்றார்கள். இந்த அடிமைத்தனம் சில நாட்களுக்கு மட்டுமல்ல, தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆங்கிலேயனுக்கு அடிமை என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போது அவர்களை அந்த தீவுக்கு கூட்டி சென்றார்கள். அவர்கள் அங்கு சென்று இயேசுவின் அன்பை பற்றி அந்த அடிமைகளுக்கு அறிவித்தார்கள். அந்த தீவில் உள்ளவர்கள் அனைவரும் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதுபோல இயேசு பரலோகத்தை நமக்காக விட்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்த நம்மை மீட்க தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். காரணம், ஆண்டவர் நம்மேல் காட்டின அன்பு. இயேசுவின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையில் எந்த பாவமும் கிடையாது. நானும் தேவனும் என்று தேவனோடு நாம் ஐக்கியப்படும் போது தேவனுடைய அன்பை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய ஆறுதலை, தேவன் தரும் நித்திய ஜீவனை மற்றும் தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பாவமில்லாத பரிசுத்தர். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாமும் பரிசுத்தமாகி இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்த எங்களை மீட்கும் படிக்கு பாவமறியாத இயேசுவையே எங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களை நீதிமான்களாக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல் நீங்க காட்டின அன்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.